மொத்த லைஃப்பையும் ஒருத்தவங்க கூட இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்போம். அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷனில் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறது சாவை விட கொடுமையானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஆனால் அவங்க விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகிறது கஷ்டம்தான், ஆனால் வந்து இம்பாசிபிள் கிடையாது. சரியா தங்கம்? நீ வந்து அதே மெமரிஸ்லேருந்து வெளில வர ட்ரை பண்ணு. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதுங்கும் போது நம்பி இருக்கிறத விட மூவ் ஆன் ஆகிறது எவ்வளவோ பெட்டரான ஒரு சொல்யூஷன். ஒன்றும் இல்லை, மூவ் ஆன் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ. இனிமேல் அவங்க நமக்கு திருப்பி கிடைக்க மாட்டாங்க, அவ்வளோதான், இந்த சாப்டர் நம்ம லைஃப்பில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசு அளவில் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. உன்னால் எவ்வளோ அழுக முடியுதோ அழு. அப்போ வந்து உன் மனசில் இருக்க பாரம் குறையும். ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டு உன்னால் மிஞ்சி போனால் ஒரு 6 மாதத்துக்கு அழ முடியும் தங்கம். அதுக்கப்புறம் அவங்களுக்காக அந்த கண்ணீர் கூட வராது. சரியா? பிடிச்சதை பண்ணு. கீப் யுவர் செல்ஃப் பிஸி. ஏதாச்சும் ஒரு வேலையில் ஒன்று இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இரு. சரியா? அவ்வளோதான். பிஸி ஆகிட்டோன்னு வையே, நானுக்கெலாம் வேலை இருக்குங்க, அவங்கள பற்றிலாம் யோசிக்க நேரம் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடலாம். 6 மாதம் கஷ்டப்படுவ தங்கம். அதுக்கப்புறம் நீ உன் பொழப்பை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ உண்மையாக சிரிக்க ஆரம்பிப்ப. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இப்படியே இருந்துட்டு இருந்தேன்னா அதை விட கஷ்டம் தங்கம். 6 மாதம் கஷ்டத்தோடு முடிச்சிரு. அதுக்கப்புறம் ஒரு புது லைஃப் உனக்காக இருக்கும். சரியா? என்ஜாய் பண்ணு. மூவ் ஆன் ஆகிறது கஷ்டம்தான், ஆனால் இம்பாசிபிள் கிடையாது. புரிஞ்சுக்கோ.